உலகத்தில் உள்ள நண்பர்கள், உற்றார், உறவினர் அனைவருக்கும் இந்த கிராண்ட் மெத்தட்ஸின் அன்பான வணக்கத்தை சொல்லிட்டு, நாங்கெல்லாம் பேரன் பேத்தி கூடல என்ன விளையாடுவோம் அப்படின்னு சொல்றத ஒரு ஒரு சில இதை சொல்றேன். முன்னெல்லாம் குழந்தைங்கள எல்லாம் கூப்பிட்டு நல்லா எல்லாரும் வந்துருவாங்க. அவா அவான்ட்டு வந்துருவாங்க. வந்து எல்லாரும் உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலான்னு சொல்லுவாங்க. பல்லாங்குழி எடுத்துட்டு வந்து விளையாடுவோம். தாயம் விளையாடுவோம். கல்லு விளையாடுவோம். அப்புறம் ஒவ்வொரு சொல் விளையாட்டு மாதிரி ஒ ஒருத்தர் ஒரு 3 எழுத்துல ஒரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல. ஒரு என்ன சிங்கம் அப்படின்னு இருக்குன்னு வைங்க. அதுக்கு ஒரு குழு குடுக்கறது. இது மாதிரி காட்டுல வாழும். ஆ அது வந்து அ என்ன சொல்லுங்க அப்படிங்கும்போது, அவங்க ஏதேதோலாம் சொல்லுவாங்க. ஆனா கடைசியில மறுபடியும் ஒரு குழு குடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ காட்டுல ராஜா அப்படின்னு சொன்னோம்னா, கரெக்ட்டா சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அவங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒண்ணொண்ணு, ஒண்ணொண்ணு இது மாதிரி அ சொல்லுங்க, நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய சொல்லிட்டு, இது மாதிரி அவங்கள கண்டுபிடிக்க சொல்லுவோம். அப்புறம் 2வது என்ன சொல்லுவோம், அ ஒருத்தர உட்கார வச்சுக்கிட்டு, "நான் சொல்றதெல்லாம் திருப்பி சொல்லு" அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப திருப்பி சொல்லும்போது, ஒரு ஊர்ல அப்படிங்கும்போது, அந்த குழந்தையும் ஒரு ஊர்லங்கும். ஒரு ராஜா இருந்தாருன்னா, ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு 2 குழந்தைங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அப்ப நான் வந்து திருப்பி எத்தன குழந்தைங்கன்னு கேட்கும்போது, அந்த குழந்தைங்க 2 குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது, "ஓ! நீ அவுட். அடுத்தது நான் வரேன் பாட்டி" அப்படின்ட்டு வருவாங்க. அதே மாதிரி ஒரு வியாபாரி வா வாழைப்பழம் வித்துட்டு போவான். அப்போ ம் சொல்லுவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க. ஒரு வியாபாரி வாழைப்பழம் வித்துட்டு போனான். தலை மேல கூட வச்சிருந்தான். தலை மேல கூட வச்சிருந்தான். தலை மேல என்ன வச்சிருந்தான்? அப்படின்னா, கூட வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒண்ணொண்ணு, ஒண்ணொண்ணு நம்ம சொன்னது திருப்பி சொல்லக்கூடாது. நான் சொன்னதே சொல்லணும். அதுக்கு கரெக்ட்டா இதா பேசணும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு 2 பசங்க. ராணி இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் ஒரு ஊர்ல ராஜா, ராணி இருக்காங்க. 2 பசங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது, அவங்கெல்லாம் இது அரசாள போனாங்க. ஒருத்தர் வேட்டையாட போனாங்க. அப்புறம் அவங்க வந்து 2 பேரும் அ நல்ல அ சகோதரர் வந்து நல்ல ஒரு அ எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டா அந்த சகோதரர்கள் இருந்தாங்க. அப்படிங்கும்போது அவங்களும் எல்லாம் சொல்லிட்டே வருவாங்க. சொல்லிட்டே வரும்போது எத்தன சகோதரர்கள் இருந்தாங்க? எத்தன பேர் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க? அப்படின்னு கேட்கும்போது அவங்க 2 பேரு, 2 பேருன்னு சொல்லுவாங்க. அப்போ அது அவுட்டு. அப்படின்ட்டு வேற ஒருத்தர கூப்பிட்டு அந்த விளையாட்ட சொல்லுவோம். அப்படி ஒண்ணொண்ணா, ஒண்ணொண்ணா நம்ம சொல்றத அப்படியே திருப்பி சொல்லணும். எவ்வளவு 2 ஒரு ஆப்பிள் கையில வச்சிருந்த, ஆப்பிள கடிச்சு திங்கிற. பக்கத்துல இன்னொருத்தன் வர்றான், அவனுக்கு ஒரு ஆப்பிள் குடுக்குற. ஃப்ரெண்டு வர்றான், அவனுக்கு ஒரு ஆப்பிள் குடுக்குற அப்படிங்கும்போது, மொத்தம் உங்ககிட்ட எத்தனை ஆப்பிள்ங்கும்போது, அவனும் சொல்லுவான். ஃப்ரெண்டு வந்தான், அவனுக்கு ஒண்ணு குடுத்தேன், இவனுக்கு ஒண்ணு குடுத்தேன். என்கிட்ட எத்தனை ஆப்பிள் இருக்குது? 3 ஆப்பிள் இருக்குது. அப்படிங்கும்போது, என்கிட்ட 3 ஆப்பிள் இருக்குதுன்னு சொல்லுவான். அப்போ 3 ஆப்பிள் இருக்குதுன்னா, அ யார் யாருக்கு குடுத்தேன்னா, அவனுக்கு ஒண்ணு குடுத்தேன், ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு குடுத்தேன், இவங்களுக்கு ஒண்ணு குடுத்தேன்னு சொல்லுவான். அப்படியே நான் சொன்னது திருப்பி சொல்லிட்டே வருவான். அப்புறம் 2வது எத்தன ஆப்பிள் இருந்தது அப்படின்னு கேட்கும்போது, அவன் 3 ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்ற கொஸ்டின் எத்தன ஆப்பிள் இருந்ததுன்ட்டு அவன் திருப்பி சொல்லணும். 3 ஆப்பிள் அப்படின்னு சொல்லிருவான். இப்படி ஒவ்வொன்னும் அவங்களுக்கெல்லாம் சொல்லும்போது ஒரே சந்தோஷமா இருக்கும். ஏய் நான் சொல்லிட்டேன்னு. ஆனா ஒரு ஒரு கட்டத்துல எங்க பேரன் பேத்திங்கெல்லாம் விடாம கடைசி வரைக்கும் இது ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களும் சரி, என் பேரனும் சரி, அந்த இத வந்து ஏதோ ஒண்ணு கோல்மால் பண்ணி தான் அவங்கள அவுட் ஆக்கணும் முடிய, சாமானியத்தில 3 பேருமே அவுட் ஆக மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு சொல்ல சொல்ல அவங்களும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கடி ஜோக்கு, நீ சொல்லு காக்கா ஏன் கருப்பா இருக்குதுன்னா, அவங்க இருந்துட்டு காக்காவோட நிறமே கருப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அது போய் கரி பூசிட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு சிரிச்சிருப்பாங்க. கொக்கு ஏன் வெள்ளையா இருக்குதுன்னா, அது உஜாலாக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கடி ஜோக்கு. அப்புறம் டீ வந்து எ "டீ குடிச்சீங்களா?" அப்படின்னு கேட்பான். அப்போ, நாங்கலாம் டீ குடிச்சோம்" அப்படிம்பாங்க. அப்போ, "அ குடிக்காத டீ எது?" அப்படின்னு கேட்பாங்க.
அப்போ ரொட்டி அப்படிம்போம், இல்லாட்டி பொண்டாட்டி அப்படின்னு அவங்க திருப்பி இது நம்ம சொன்னோம்னா ஏதோ ஒரு பதிலுக்கு அப்படி சொல்லுவாங்க குழந்தைங்க. ஏதாவது ஒண்ணு அதுக்கு கரெக்டா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எங்க பையங்களும் சரி, சின்னதுல பையனும் பிள்ளையும் சரி, பயங்கரமா பிரில்லியண்டா 2 பேருமே எல்லா இடத்துலயும் நல்ல ஒரு அறிவு போட்டி, குறுக்கெழுத்து போட்டி, ஒரு இந்த இது சொல் விளையாட்டு, வினாடி வினா இதுக்கெல்லாம் போவாங்க. எல்லாம் போய் ஒரு ஒரு ஸ்கூல்லயும் போய் எல்லாம் வின் பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி செஸ் விளையாடுவாங்க. செஸ் எல்லாம் விளையாடுனா அவங்க கூட 1 மணி நேரம், 2 மணி நேரம் உட்கார்ந்தாலும் அவங்க வந்து இப்ப வந்து ஒரு 3 ஸ்டெப், 4 ஸ்டெப்லயே தோற்கடிக்கிற மாதிரி ஒரு அறிவுபூர்வமா அவங்கவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த இதுல வந்து நாங்க ராஜாவை நவுத்துனா, சிப்பாயை நவுத்துனா, யானையை நவுத்துனா, இப்படி ஒவ்வொன்றும் நவுத்தும் போது அதுக்குரிய இது வந்து எப்படி நகர்த்துறதுன்னு யோசனை பண்ணிட்டு தான் நகர்த்துவோம் மொழிய குறுக்கு போய் இது பண்ண மாட்டோம்.